யார் ஜாதகத்துல எல்லாம் லக்கணமே முடங்கிருச்சுன்னா இந்த ஜாதகர்னால எதுவுமே இயங்க முடியும். மெயின் கேட்டே லாக் ஆயிடும். இப்போ இந்த முடக்கு தோஷம் எந்த இடத்துல போய் முடங்குதோ அந்த பாவகத்தை கெடுத்து போடும். 12 ராசி முடங்காது. எந்த வீடு முடக்கு தோஷம் ஆகுதோ பூலோக கைலாசம் அப்படின்னு என்னங்க, 12 முறை காசி போனதுக்கு சமம். சிவனுக்கு சிவனே பூஜை பண்ணக்கூடிய கோவில் ஒரே கோவில். இந்த பூலோகத்தில் நான் மனிதனாக பிறந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கையில் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாகவே உருவாயிட்டு இருக்குது. ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு 5 விளக்கு தீபம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலை நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான ஒரு பதிவை இன்றைக்கி உங்களுக்கு தரப்போகிறேன். இடவிடாமல் கேளுங்க. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை அடையணும்னா நிதானமும் பொறுமை மட்டும்தான் நிதர்சனமாக்கும். அதனால் உங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயத்தை சொல்கிறேன். யார் ஜாதகத்தில் எல்லாம் லக்கணமே முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர்னால எதுவுமே இயங்க முடியாது. மெயின் கேட்டே லாக் ஆயிரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடங்குதுன்னா சாதாரண விஷயமானு பாரு. சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் தான் மாந்தி. அப்போ சூரியன் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம அப்பா என்னென்ன பாவங்கள் பண்ணார், நம்ம தாத்தா என்னென்ன பாவங்கள் பண்ணாங்க, நம்ம முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் என்னென்ன பண்ணாங்க, எல்லாம் போய் 3 தலைமுறை 4 தலைமுறையாகி உங்கள் ஜாதகத்தில் லக்கண முடக்கு தோஷம் வந்துருச்சுன்னா அன்னையிலேருந்து உங்களால் எதையுமே அனுபவிக்க முடியாது. ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு தான் அந்த ராசி முடங்கி போகும். அந்த சூரியனுடைய கால்குலேஷன் நிறையா இருக்குது, அது வேண்டியதில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு தான் அந்த 12 ராசியில் ஒரு இடத்துல வந்து முடக்கு தோஷம் வரும். அது ஜாதகத்தில் லக்கணமே முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர்னால் எதையுமே இயங்க முடியாது. எல்லாமே இருக்குது, அனுபவிக்க முடியாது. சொந்த வீடு இருக்குது, நிம்மதி இல்லை. கடன் சம்மந்தமே இல்லை, வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. தொழிலில் எல்லாம் பிஸியாக போகும், ஆனால் மிச்சமான வருமானம் இருக்காது, லாபம் இருக்காது. வீட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. 1 மணி நேரம் உட்காந்து நேருக்கு நேர் பேச முடியாது. அவ்வளவு ஒரு மனசில் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு தோஷம். அப்போது இந்த ஜாதகத்தில் வந்து லக்கணம் முடங்கிட்டா அதுலேருந்து அவங்களால எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது உங்கள் ஜாதகத்தில் முன்னோர்கள் கொடுத்த கர்மவினை தான் முடக்கு. அப்போ இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் என்றைக்கு நிவர்த்தி பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் இந்த ஜாதகத்தில் என்ன விதினா, உங்கள் முன்னோர்கள் வந்து பிறக்கும்போது எந்த முடக்கு தோஷம் ஆகுதோ அந்த முடக்கு தோஷம் பிறவியிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த முடக்கு தோஷம் போகாது. அதை நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அப்போ ஜாதகத்தில் வந்து லக்கணம் முடங்கிருச்சுன்னா இந்த தோஷம். இதே 2ஆம் பாவம்ங்கிறது ஒரு குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சு. அப்போ 2ஆம் பாவம் முடக்கு தோஷமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்பமே முடங்கிருமா. 3ஆம் பாவம் முடக்கு தோஷமாயிட்டா சகோதரம், தைரியம், வீரியம் எல்லாம் முடங்கிருமா. யாராவது ஜாதகத்தில் 4ஆம் இடம் முடக்கு தோஷமானா தாய், வீடு, வாகனம், சொத்து, சுகபோகம் முடங்கிருமா. 5ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா, 5ஆம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா பூர்வீகம், குலதெய்வம், தாத்தா சொத்து, பூர்வ ஜென்ம புண்ணியம் எல்லாமே முடங்கிருமா. 6ஆம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிட்டா கடன், நோய், வழக்கு, நீண்டகால திருமண தடை எப்பவுமே இருக்குமா. 7ஆம் பாவம் முடக்கு நம்மளுடைய நண்பர்கள், நம்மளோட வாழ்ந்த பார்ட்னர்கள், லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர் எல்லாமே முடக்க இருந்தால் 7ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா இந்த அனுபவிக்க வேண்டிய யோகத்தை அனுபவிக்க முடியாதா. 8ஆம் பாவம் முடக்க இருந்தால் ஆயுள், அவமானம், பிரச்சனை, எல்லாத்துலேயும் மரண பயம், இது எல்லாமே இருக்குமா. அப்போ இந்த முடக்கு தோஷம் 8ஆம் பாவத்தை முடக்கிருச்சுன்னா இத்தனை பிரச்சனையை அனுபவிக்கணுமா. 9ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா தந்தை,
தந்தை வழியில் வந்த கர்மா, பாக்கியம், குலதெய்வம், சாமி, பூர்வ ஜென்ம புண்ணியம் எல்லாம் 9ஆம் பாவம் தான். அப்பா சொல்லித்தான் குலதெய்வமே நம்மளுக்கு தெரியும். 5க்கு ஜாதகத்தில் 5 பூர்வ புண்ணியம். குலதெய்வம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கும் தொடர்பு வரும். அப்போது 9ஆம் இடம் தான் தெய்வம். அதுக்கப்புறம் தான் உலகத்தில் எல்லா தெய்வத்துக்கு அடுத்தது வரும். 10 தொழில், ஜீவனம் அது முடங்கிருச்சுன்னா தொழிலில் அவர் வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்க முடியாதான். அப்போது 10ஆம் இட ஜீவனம், தொழில், வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்க முடியாது. எல்லா தொழிலும் இருந்து முடக்கு தோஷம் ஆயிடுச்சுங்க, நான் எதிரையுமே சைன் பண்ண முடியலன்னு பெரிய குழப்பம் இருக்குது. 11ஆம் பாவம் லாபம், நீங்கள் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு கடைசியில் இந்த வருஷம் எனக்கு எதுவுமே மிச்சமாகலையேங்கிற இடம்தான். மிச்சமாக இருக்கிற இடமும் 11, முடக்கு தோஷமாயிட்ட மிச்சமும் ஆகாது. அப்படியெல்லாம் 11 தான் முடக்கு தோஷம். 12 நிம்மதியான தூக்கம், கட்டில் சுகம், தாம்பத்திய வாழ்க்கை. இந்த 12 முடங்கிட்டா நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான சந்தோஷமும் இருக்காதா. அப்போ இந்த முடக்கு தோஷம் எந்த இடத்துல போய் முடங்குதோ அந்த பாவகத்தை கெடுத்து போடும். அப்பேற்பட்ட முடக்கு தோஷம்தான் சூரியன் என்பது சூரியனுடைய அப்பாவோட உயிர் கருவிலிருந்து உருவானது தான் அந்த முடக்கு தோஷம். அந்த முடக்கு தோஷம்தான் நீங்கள் உயிர் உருவாகி அதில் 10 மாதம் கிரமிச்சு குழந்தைய பிறக்கும்போது லக்கணம் முடங்கிட்டா வாழ்க்கையில் நீங்களே எதை அனுபவிக்க முடியாது. இதுதான் 12 பாவகத்துக்கு உங்கள் லக்கண முடக்கு தோஷத்துக்கு விஷயம். இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. 12 ராசியும் முடங்காது. எந்த வீடு முடக்கு தோஷமாகுதோ அந்த வீட்டை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? உங்கள் வாழ்க்கையில் இந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சி என்னைக்காவது ஒரு நாள் அதை நிவர்த்தி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வரணும் அல்லவா. அதுக்கு தான் லக்கண முடக்கு தோஷத்துக்குன்னு ஒரு கோவில் வச்சுருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார். கோவிலுடைய பேரே அதுதான், சிவனுடைய கோவில், இன்மையிலும் நன்மை தருவார். இப்பேற்பட்ட கோவில். இன்மைனா என்ன? இன்மைனா இல்லை, இல்லாதவரையும் அந்த கோவிலுக்கு போனால் நன்மையாகத்தான் நீங்கள் வெளியே வருவீங்களா, அதை இன்மையிலும் நன்மை தருவார். அந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 700 வருஷத்துக்கு மேலே முன்னாடியே அந்த கோவில் உருவானது. அப்படின்னா பார்த்துக்குங்க. அந்த காலத்தில் இப்பேற்பட்ட கோவிலுக்கு பேரே கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இன்மையிலும் நன்மை தருவார் கோவில்னு போட்டிங்கன்னா அந்த கோவிலோட மூதாதிகளுக்கு வச்ச பேர் என்னென்னா பூலோக கைலாசம்னு வச்சுருக்காங்க. இப்போ எப்பேற்பட்ட யோகன்னு பாருங்கள். பூலோக கைலாசம் அப்படின்னு என்னங்க? 12 முறை காசி போனதுக்கு சமம் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். பூலோக கைலாசம்னா 12 ஜோதிலிங்கத்தை பார்க்குற ஒரு பவர் இந்த லிங்கத்துக்கு அந்த பவர் உண்டு. ஏன்னா லிங்கமே திரும்பின்னு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ஆவுடை பாருங்கள், எல்லாம் அந்த பக்கம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் சிவலிங்கம் இந்த பக்கம் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது கேட்டிங்கன்னா, சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கே மேலே, அதுக்கு மேலே லிங்கத்துக்கிட்ட உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. அப்போ கரண்ட்டு பாஸ் ஆகிட்டே இருக்குது. 24 மணி நேரம் அர்ச்சனை பூஜை நடந்துகிட்டே இருக்குது. அப்போ சிவனுக்கு சிவனே பூஜை பண்ணக்கூடிய கோவில் ஒரே கோவில் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் தான். அந்த கோவில் என்ன ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அங்கே போய் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் சேர்ந்துருவீங்க. ஏன் அப்படின்னா, சிவலிங்க சாட்சியாக பரமசிவனும் பார்வதி ஒன்றாவே வச்சுருக்காங்க. எந்த கோவிலுக்குள்ளேயுமே கருவறைக்குள்ளே தனியாக தான் இருக்குது. சிவன் தனியாக இருப்பார், அம்பாள் தனியாக இருப்பார், பார்வதி தனியாக இருக்கும், பார்வதி தாயார். இங்கே பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதி ஒரே கருவறைக்குள்ளே இருப்பாங்க. அந்த கோவிலுடைய வரலாறே எப்படி இருக்குன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் மாதிரி போகும்போது இறங்கி 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 கீழே போவீங்க, சாமி கும்பிட்டுட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு மேலே வருவீங்க. அதுதான் அந்த கோவிலுடைய தாற்பயம். அந்த கோவிலில் ஒரு பரம ரகசியம் உண்டு. யாராருக்கெல்லாம் முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யாராருக்கெல்லாம் தாத்தா பாட்டிக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலையோ, யாராருக்கெல்லாம் முன்னோர்களோட சாபம் இருக்கிறதோ, யாராருக்கெல்லாம் பூர்வீகத்திலிருந்து சாபத்தினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு இருக்குதோ, யாருடைய ஜாதகத்தில எல்லாம் 5ஆம் பாவம் கெட்டிருக்குதோ, யார் ஜாதகத்தில எல்லாம் முன்னோர்களுடைய கர்மவினை தோஷம் இருக்குதோ, அத்தனைக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் மோட்ச தீப விளக்கு ஏற்றுறாங்க. கீழே எல்லாம் ஏற்ற மாட்டாங்க, கோவில் மேலே ராஜகோபுரத்து மேலே ஏற்றுறாங்க. அப்போ ஏற்பட்ட அந்த கோவில் மேலே ராஜகோபுரம், அந்த கோபுரத்து மேலே
நீங்கள் போய் நான் மோட்ச தீப விளக்கேற்றணுங்கன்னு அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்கள். மோட்ச தீபம் நீங்கள் விளக்கேற்றணும்னு சொன்னால் ஒரு மண் சட்டி ஒன்று கொடுப்பாங்க. அதில் நெய்யெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணி, ஆண்டவனே என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த பூலோகத்தில் நான் மனிதனாக பிறந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கையில் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாகவே உருவாயிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாகவே இல்லை. இந்த விளக்கு போடுற எல்லா முன்னோர்களும் இந்த ஆன்மா சாந்தியாகாமல் இருந்தாங்க கூட இந்த மோட்ச தீப நான் விளக்கு ஏற்றுறதை வச்சு இந்த முன்னோர்களெல்லாம் நீங்கள் வெளிச்சத்துக்கு மோட்சத்துக்கு போய் நீங்கள் எங்களுக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இறந்து போனவங்களை நினச்சி தாத்தா பாட்டி கொள்ளுப்பாட்டை முப்பாட்டை எல்லாத்தையும் நினச்சி மனசார நீங்கள் அந்த மோட்ச தீப விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க்கையில் பிரமாதமாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்குள்ளே இந்த ரகசியம் ரொம்ப காலமாக புதைஞ்சிருக்குது. அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் மோட்ச தீப விளக்கு போட்டுட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு 5 விளக்கு தீபம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி பிரகாரத்தை 3 முறை சுற்றி சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. அந்த கோயிலோட உண்மையான சக்தி என்னென்னா, எத்தனையோ கோவிலில் பார்த்தீங்கன்னா நாம் செய்த பாவத்துக்கு அடுத்த பிறவியிலையும் தண்டனை உண்டுன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொன்னது என்னென்னா, நீ இந்த ஜென்மத்தில் பாவத்தை பண்ணுற, அடுத்த ஜென்மத்தில் இதை நீ அனுபவிப்ப பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா, இப்பிறவியில் செய்த பாவங்கள் இப்பிறவிலேயே நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். இந்த இன்மையில் நன்மை தருவார் கோவிலில் உங்களுடைய வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறனால அந்த கோவிலுக்குள்ளே மெயினாக இந்த மோட்ச தீப விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அந்த கோவிலுக்குள்ளே மத்தியபுரி அம்மன்னு ஒரு அம்மன் இருக்குது. என்ன அம்மன்? மத்தியபுரி அம்மன். ஏன் அப்படின்னா, அது ஏன் மத்தியபுரி அம்மன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் மதுரையே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பரப்பளவாக இருக்கிற காலத்தில் நடு சென்ற இடத்த அளந்து மதுரையே சென்ட்ரு பாயிண்ட் இதுதான் சொல்லி அந்த சென்டருக்கு பேர் தான் மத்தி. அதனால் அந்த இடத்துல தான் மதுரையோட அகல நீளத்தை எல்லாத்தையும் கணக்கிட்டு இந்த மத்திங்கிறது வந்து இதுதான் மதுரையோட நடுமையம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தாமரையில் வந்து ஒரு சிலையில் சாமிக்கு வந்து ஒரு தாமரையில் சிலையை தெய்வத்தை உருவாக்கி அதுக்கு மேலே ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கி அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே கோடு கோடாக போட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பாயிண்ட் அது மேலே தான் அந்த அம்மா மத்தியபுரி அம்மன் அது மேலே நிற்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய் யாருக்கெல்லாம் இட பிரச்சனை இருக்குதோ, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குதோ, யாருக்கெல்லாம் பங்கு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து இவ்வளவு காலமாக கிடப்பிலேயே கிடக்குதுன்னு சொல்கிறாங்களோ, அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் இன்மை நன்மை தருவார் கோயிலுக்குள்ளே போய் மோட்ச தீப விளக்கேற்றி சிவலிங்க பூஜை பண்ணிவிட்டு மத்தியபுரி அம்மன் கோவிலில் போய் ஒரு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலை நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இட பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாகி நாம் பிறக்கும்போது எத்தனை யோகம் கேட்டு வந்தோமோ அத்தனை யோகம் உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மத்தியபுரி அம்மனை கும்பிட்டு வாங்க. இன்மை நன்மை தருவார் கோவிலுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் போய் கேட்டால் சொல்லுவாங்க. கோவிலுக்கு வெளியிலேயே விளக்கெல்லாம் விற்கிறாங்க. 5 விளக்கு தீபம் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. இந்த விளக்கு போடும்போது நீங்கள் இந்த பாட்டை சொல்லுங்கள். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்கள் கர்மாவும் நிவர்த்தியாகும். இது எல்லாமே அனைத்தும் நல்லபடியாக நடக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.